ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற மாதிரி நல்ல திக்கான சன்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் சன்னா எடுத்து நான் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில தேவையான அளவு தண்ணி ஊத்தி கொஞ்சம் உப்பு போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதில பட்டை, கிராம்பு, கல்பாசி, சோம்பு சேர்த்துக்கோங்க. அதோட வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினோனே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட 4 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வதக்கி வச்ச மசாலாவோட கொஞ்சம் வேக வச்ச சன்னாவையும் அதோட தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட சன்னா மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் வேக வச்ச சன்னாவை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இது மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக அது மேலே தாராளமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா செம்ம சூப்பரான சன்னா மசாலா ரெடி.